பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் ஹாப்பி பிளஸட் ஃப்ரைடே. ஏல்வித்தில் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆம் தேவஜனமே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் கண்கள் நம் தேவனாகிய கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். சிலுவையில் நமக்காக மரித்த ஆண்டவர், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்கள் அதிசயங்களை காணத்தக்கதான வேதத்தின் மேலே இருக்கிறதா? ஹல்லேலூயா. வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருப்பது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறங்கும்படி அப்பா, நாங்கள் உங்கள் கண்களையே நோக்கி இருக்கிறோன்னு கர்த்தர்கிட்டத்தில் கேட்போமா? நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய வியாகுலங்கள், வியாதிகள், மரணப்படுக்கைகள், பணம் இல்லையே என்ற வருந்துகிற காரியங்கள், இந்த மாதத்தின் 31 நாளாய் கர்த்தர் நம்மை இந்த வருடத்தை 10வது மாதத்தை கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காய் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி நன்றி செலுத்துவோமா வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. நாம் நீதிமான்கள் அல்ல, பாவிகளாகிய இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாகிறது. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பா, வேறு எதுவுமே இல்லை ஆண்டவரே. என்னென்னத்தையோ நாங்கள் பார்த்துட்டோம், எதுலேயுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைப்பா. உங்களுடைய கண்கள், எங்களுடைய கண்கள் உண்மையில பதிய எங்களுக்கு கிருபைத்தாங்க. ஜீவ ராசிகளை போஷிக்கிற தேவன், எல்லாமே உங்களை தான் நோக்கி இருக்கிறது கர்த்தாவே. உலகத்தை படைத்த ஆண்டவர், எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்து இருக்க இருப்பிடத்தை உணவையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எங்களுடைய டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்லையும் சரி, எங்களுடைய தேவைகளிலும் சரி, எங்களை சத்ரு விழுங்க பார்க்கும் பொழுதும் சரி, அப்பா, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Wish you a happy blessed Friday and thanks for watching. May God bless you. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆயத்தமாக உங்களுடைய தேவைகளை கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். God bless you.